இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 100 ரிங்கெட் சாரா நிதியை பெறுகின்றவர்களின் தகுதி நிலையை இன்று முதல் சரிபார்க்கலாம். நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 22 மில்லியன் மக்களுக்கு நன்றி பாராட்டும் விதமாக அரசாங்கம் சும்பங்கன் அசாஸ் ரஹ்மா என்ற சாரா உதவி திட்டத்தின் வாயிலாக தலா 100 ரிங்கிட்டை வழங்கவிருக்கிறது. இந்த 100 ரிங்கிட் சாரா நிதியை யாரெல்லாம் பெற முடியும் என்பது குறித்து தங்கள் தகுதி நிலையை சரிபார்த்து கொள்வதற்கு இன்று ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் https://sara.gov.my என்ற சாராவின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் சரிபார்த்து கொள்ளலாம் என்று நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 18 வயதை அடைந்தவர்கள் அல்லது 2007ஆம் ஆண்டு மற்றும் அதற்கு முன்பு பிறந்த அனைவருமே சாராவின் 100 ரிங்கிட் நிதி உதவியை பெறுவதற்கு தகுதி பெற்றுள்ளனர் என்று நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதியை பெறுவதற்கு தங்களை பதிவு செய்து கொள்ளவோ அல்லது விண்ணப்பிக்கவோ வேண்டியதில்லை என்பதை நிதி அமைச்சு மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய பதிவு இலாக்காவின் மைகாட் அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு இயல்பாகவே 100 ரிங்கிட் சேர்க்கப்பட்டுவிடும் என்று அது தெளிவுபடுத்தியுள்ளது. நாட்டின் மேன்மை, மக்களின் வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வரையப்பட்டுள்ள 13வது தேசிய திட்டம் மீதான வாக்கெடுப்பு இன்று வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிறது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஜூலை 30ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்தார். செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசத்திற்கு கட்டி எழுப்புதல் என்ற கருப்பொருளுடன் இறையாண்மை, சுயமரியாதை, மக்களின் மாண்பு ஆகிய 3 முக்கிய கூறுகளை அடிப்படையாக கொண்டு 13வது மலேசிய திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறும் வேளையில் இந்த 13வது மலேசிய திட்டத்திற்கு ஆதரவாக எளிய பெரும்பான்மை கிடைக்காமல் போகுமானால் சட்டப்பூர்வ தன்மையை அரசாங்கம் இழந்துவிடும் என்று பசிர் கூடாங் PKR MP ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். இந்த வாக்கெடுப்பில் எளிய பெரும்பான்மை என்பது அரசாங்கத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதனை பெறுவதற்கு அரசாங்கம் தவறுமானால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று ஒரு சட்ட நிபுணரான ஹசான் அப்துல் கரீம் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினரும் சுயேட்சை எம்பிக்களும் இந்த தீர்மானத்தை நிராகரிப்பார்களேயானால் அதன் தாக்கம் கடுமையாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் SPM தேர்வில் 10A அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்தார். இதில் 2024-2025 கல்வி ஆண்டில் SPM தேர்வுகளில் 10A மற்றும் அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்ற மொத்தம் 4,932 மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். 2025-2026 கல்வி ஆண்டில் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் 6,029 மாணவர்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஃபட்லினா சீடேக் விளக்கினார். மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்தில் சேருவது என்பது தகுதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. 90 விழுக்காட்டு மாணவர்கள் கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டும் மீதமுள்ள 10 விழுக்காட்டு மாணவர்கள் அவர்களின் குடும்ப வருமானம், பின்னணி மற்றும் இன ரீதியான ஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளில் கொண்டுள்ள திறன் ரீதியாகவும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அவர் கூறினார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு 60 விழுக்காடு இடங்களும் எஞ்சிய 40 விழுக்காடு இடங்கள் நடுத்தர மற்றும் உயர் வருமானம் பெறுகின்ற குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக இன்று நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பதிலில் ஃபட்லினா சீடேக் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கல்வி தகுதியில் A மதிப்பெண்களின் எண்ணிக்கையை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மாணவர்களின் பிரிவில் உள்ள 4 முக்கிய பாடங்களின் தகுதி புள்ளிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று அவர் விளக்கினார்.
SPM தேர்வுகளில் 10A மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு தானாகவே மெட்ரிகுலேஷன் இட வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி அமைச்சரவை முடிவு செய்து இருப்பதையும் ஃபட்லினா சீடேக் சுட்டிக்காட்டினார். 2015 முதல் 2025ஆம் ஆண்டு வரை மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளின் இட வாய்ப்புகள் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து பக்கத்தான் ஹரப்பன் லாபிஸ் MP பாங் ஹோக் லியோங் எழுப்பிய கேள்விக்கு கல்வி அமைச்சர் மேற்கண்டவாறு பதிலளித்தார். பரிகத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினிடம் தாம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதற்கு முன்னதாக தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMCயின் அறிக்கைக்காக தாம் காத்திருப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் தாம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் ஆய்வை மேற்கொண்டுள்ள MCMCயின் அறிக்கையின் முடிவுக்காக தாம் காத்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். MCMC முடிவு எவ்வாறு அமையும் என்பதை பார்த்து இந்த விவகாரத்தை முடிவு செய்யலாம். தான் ஸ்ரீ முஹிடின் யாசினும் தமக்கு எதிராக பல்வேறு அவதூறுகளை கூறியுள்ளார். அவரும் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அன்வார் குறிப்பிட்டார். தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நாட்டின் பிரதமராக இருந்தபோது மிக மலிவாக கிடைக்கக்கூடிய உதவித்தொகைக்கு உரிய பெட்ரோல் ரான் 95 சலுகையை அந்நிய நாட்டவர்களும் அனுபவித்து வருவதை தற்காத்து பேசியுள்ளார் என்று அன்வார் குற்றஞ்சாட்டியிருப்பதாக அந்த முன்னாள் பிரதமர் கூறியுள்ளார். எனினும் தாம் எந்த சமயத்திலும் அவ்வாறு செய்யவில்லை என்றும் அன்வாரின் கூற்று உண்மைக்கு புறம்பானது என்றால் அவர் தம்மிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முஹிடின் சவால் விட்டுள்ளார். பகடிவதையினால் மரணம் அடைந்ததாக கூறப்படும் முதலாம் படிவ மாணவி ஜரா கைரீனா மகாதிர் இறப்பு தொடர்பில் பொது அமைதிக்கு குந்தகத்தை விளைவிக்கும் தன்மையிலான பொய்யான தகவல்களை பதிவேற்றம் செய்ததாக ஆங்கில மொழி ஆசிரியர் ஒருவர் செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 39 வயது சித்தி ஹஜார் ஆஃப்லா ஷருடின் என்ற அந்த பெண் ஆசிரியர் மேஜிஸ்ட்ரேட் கைராத்துல் அமினா ஜெலானி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. பொது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றங்களை மக்கள் புரிவதற்கு தூண்டும் வகையில் அந்த ஆசிரியரின் உள்ளடக்க கருத்து பதிவேற்றம் அமைந்திருந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் முதலாவது முனையத்தில் ஷாஹ் எப்ரெண்டா என்ற டிக்டாக் கணக்கில் சித்தி ஹஜார் அந்த உள்ளடக்கத்தை பதிவேற்றம் செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 505 பிரிவின் கீழ் சித்தி ஹஜார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி காணாமல் போனதாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ள 16 வயது M ஜெயசீலனை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். ஜெயசீலனின் ஆக கடைசியான முகவரி இப்போ செரிகபாயாங் ஃபிளாட்ஸ் ஜலான் கசாலி ஜாவி என்பதாகும். ஜெயசீலனை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடம் தெரிந்தவர்கள் 013-731-2477 என்ற எண்களில் சார்ஜன்ட் ரஃபிடா அப்துல் ரஷீத் அல்லது சுங்கைசனம் போலீஸ் நிலையத்துடன் 05-548-1637 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் ஓர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். தமது கணவர் முன்னாள் நிதி அமைச்சர் துன்டைம் ஜைனுடீன் மற்றும் குடும்ப சொத்துக்களை முடக்குவதற்கு பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRMஇன் நடவடிக்கையை எதிர்த்து சவால் விடுவதற்கு அந்த முன்னாள் அமைச்சரின் மனைவி நைமா காலிட் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு கோலலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது. அரசியலமைப்பு சட்டங்களை அடிப்படையாக கொண்டு நைமா முன்வைத்துள்ள பலதரப்பட்ட கேள்விகள் தொடர்பில் அவரின் விண்ணப்பம் குறித்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதிப்பதாக உயர் நீதிமன்ற நீதிபதி K முனியாண்டி தெரிவித்தார். நைமா 8 சட்ட கேள்விகளில் முன்வைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தங்கள் சொத்துக்களை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என்பது தொடர்பில் அவர் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.
தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.